இங்க ஏசி கரண்ட் வருது, ஆனா டிசி கரண்ட் இல்ல. இம்ரான் தனது சகோதரன் இர்ஃபானின் லேப்டாப்பில் விளையாட வேண்டும் என்றான். லேப்டாப்பின் அடாப்டர் பழுதாகிவிட்டது, புதியதை வாங்குகிறேன், பிறகு விளையாடலாம். இர்ஃபான் சென்று சிறிது நேரம் ஆகிவிட்டது. இம்ரானால் காத்திருக்க முடியவில்லை. புதிய அடாப்டர் வாங்க வேண்டும்னா ஏன் இந்த அடாப்டரின் வயரை வெட்டி நேரடியாக சாக்கெட்டில் சேர்க்க கூடாது? நமக்கு மின்சாரம் தானே தேவை. இம்ரான் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதே நேரத்தில் இர்ஃபான் வந்து சொல்றான், ஏய் தம்பி, லேப்டாப்பை கெடுக்க போறியா? இது டிசியில தான் வேலை செய்யும், ஏசியில இல்லை. அப்படின்னா அடாப்டரின் வேலை ஏசியை டிசியா மாற்றுவதா? ஆனா விளக்குகளும் விசிறிகளும் அடாப்டர் இல்லாமே வேலை செய்யுது. ஆமா, சில சாதனங்கள் ஏசில நேரடியா இயங்கும். ஆனா லேப்டாப், டிவி, மொபைல் மாதிரி பெரும்பாலான மின்னணு சாதனங்களுக்கு டிசி மட்டுமே தேவை. அப்படின்னா விளக்குகளும் விசிறிகளும் டிசியில் வேலை செய்யாதா? செய்யும், ஆனா விசிறி மோட்டாரை மாற்ற வேண்டியிருக்கலாம். ஒரு விஷயம் புரியல, எல்லாமே டிசியில் வேலை செய்யணும்னா வீடுகளுக்கு ஏன் ஏசி மின்சாரம்? அடாப்டருக்கு இவ்வளவு செலவாகுதே. ஆமாம், ஆனா ஏசி மின்சாரம் நிறைய மின்சாரத்தை சேமிக்க உதவுகிறது. எப்படி? நம் வீட்டின் மின்சாதனங்களை இயக்கும் மின்சார சக்திகள் வோல்டேஜ் மற்றும் கரண்டை சார்ந்தது. இந்த மின்சாரம் நம் வீட்டில் உருவாகவில்லை, அது தொலைவில் இருக்கும் மின் நிலையங்களில் உருவாகி பெரிய கம்பிகள் வழியாக வீட்டுக்கு வருகிறது. இந்த ஒரே சக்தியை இரண்டு விதமாக அனுப்ப முடியும். அதிக வோல்டேஜ் பிளஸ் குறைந்த கரண்ட், குறைந்த வோல்டேஜ் பிளஸ் அதிக கரண்ட். ஆனால் அதிக கரண்ட் என்றால் அதிக எலக்ட்ரான்கள் நகரும். இந்த எலக்ட்ரான்கள் கம்பிக்குள் இருக்கும் உலோக அணுக்களுடன் மோதும். அவை அதிரும், அந்த அதிர்வு சக்தி வெப்பமாக மாறி வெளியே போயிடும். இதைதான் சொல்றோம் பவர் லாஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. அதனால் நீண்ட தூரத்திற்கு அதிக கரண்டில் மின்சாரம் அனுப்பினால் மிக அதிக வெப்ப இழப்பு ஏற்படும். இதற்கான தீர்வுதான் ஏசி மின்சாரம். இதை டிரான்ஸ்பார்மர் மூலம் அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும். மின் நிலையம் நிலையான சக்தியை அனுப்புவதால் வோல்டேஜ் அதிகரித்தால் கரண்ட் குறையும், கரண்ட் குறைந்தால் எலக்ட்ரான்கள் குறையும். அதனால் வெப்ப இழப்பும் குறையும். சரி, இப்ப புரிஞ்சது. ஆனா இந்த டிரான்ஸ்பார்மர் எப்படி வேலை செய்கிறது? ஏன் டிசி மின்சாரத்தின் வோல்டேஜை மாற்ற முடியாது? இதற்கான பதில் அடுத்த வீடியோவில். ஸ்டோரி வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.